வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் ஃபார் லாங் ட்ரைவ்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த லாங் ட்ரைவுக்கு ஏற்ற பைக்ஸ்ன்றது சொல்லப்போனால் ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த நிறைய கேட்டகரிஸில் ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு சீரீஸ் மாதிரி எடுத்துப்போம். அதில் இந்த வீடியோ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 150 to 160 சிசி செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு லாங் ட்ரைவ் கேப்பபிள் பைக்ஸை பார்ப்போம். நாளைக்கு 200 to 250 இதை மாதிரி அப்படியே ஒரு நாளும் ஒரு சிசி செக்மெண்ட்டுக்கு அதிகமாக பார்த்து ஒரு நாளும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பைக் போயிட்டுருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த செக்மெண்ட்டில் வர வெஹிக்கல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு நேச்சுரலி கொஞ்சம் அந்த ஒரு லாங் ட்ரைவ் கேப்பபிளான வெஹிக்கல்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும், அதில் உங்களுக்கு வெஹிக்கிளோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். பார் நடிச்சு இந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணியோட தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிளே நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் 150. ஆமாங்க, இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான லாங் ட்ரைவ் கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும். அதையும் குறிப்பாக அது கொஞ்ச நாள் ஒரு யூனிக்கான ஒரு டிசைனோடையும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு டிசைனே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைனில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவல் ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. ஆமாங்க, ஸ்விட்ச் கீர்ஸ் குவாலிட்டி பொறுத்தளவுக்கும் டாப் நாச்சாகவே எடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வருது, ஜிபிஎஸ் நேவிகேஷனும் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பட் மல்டிபிளெட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13.41 bhp பவர்ஸும் 13.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவருங்க. அதனால டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அப்பப்போ சின்ன லாங் ட்ரைவ்ஸுக்கும் இந்த ஒரு இன்ஜின்றது ஒரு பெஸ்ட்டான ஒரு கேப்பபிலிட்டியோடு இருக்குன்றதுல டவுட் இல்லை. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் லாங் ட்ரைவில் இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் ஹைவேஸில் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ 50 kmph கிட்ட வரைக்கும் கூட நீங்கள் இந்த மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஆக்சலேஷன் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே ஃபீல் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு வித் டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 141 kg, சீட் ஹைட்டு 795 mm. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,64,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,75,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட அவெஞ்சர் ஸ்ட்ரீட் 160. ஆமாங்க, இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் லாங் ட்ரைவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுள் ரைடிங் போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயம் இந்த பஜாஜோட ஸ்ட்ரீட் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிளாசிக் டோனில் வரக்கூடிய ஒரு க்ரூசர் பைக்காக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கெலாம் அந்த அளவுக்கு லுக்காக இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியல. உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு டிசைன் ஒரு ஆவரேஜான லுக்கோடு தான் இருக்குது. பட் நான் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாங் ட்ரைவ் பர்பஸில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனாக இருக்கும். பட் லோக்கல், அதான் அந்த ஒரு சிட்டி டு டே யூசேஜ்லன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது அந்த அளவுக்கு ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சிருக்காதுன்னா ஓட்டுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். டேர்னிங் ரேடியஸ்லாம் அதிகம், டிராஃபிக்கில் மேனுவர் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். ஒரு லாங் ட்ரைவ் போகிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் டிசைன்ன்றது சூட்டபிள். மற்றபடி அது கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு 160 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளெட்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 bhp
பவர்ஸும் 13.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பரான பவர்லாம் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 105 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஓகே தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 45 kmpl வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான். சிங்கிள் சேனல் பெஸ்ட் மட்டும்தான் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 156 kg. சீட் ஹைட்டு 737 mm தான் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயரான ஒரு சீட் ஹைட். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,50,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164V. ஆமாம், இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு லாங் ட்ரைவ் கேப்பபிலிட்டியும் வேணும், அது சேம் டைமில் என்னோட டே டு டே பர்பஸும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அது இல்லாமல் அது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான ஒரு லுக்கு, நல்ல லெவலான ஃபீச்சர்ஸும், இதை மாதிரி ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் டிவிஎஸோட அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரோட கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்குங்க இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். இந்த பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp ஆஃப் பவர்ஸும் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரியலி பவர் ஃபிகர்ஸ் இந்த ஒரு 160 செக்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 114 km/h, பட் ரியல் லைஃப்பில் உங்களால் அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தாங்க தருது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடியும் டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் சேனலும் இருக்குது, டுவல் சேனலும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 144 kg. சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. ஓவரலாக டைமென்ஷன்லேயும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,50,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,70,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கும் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒர்த்தபிளான ஒரு ரேஞ்சிலே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZX. ஆமாங்க, இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் லாங் டிரைவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீன்றப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு கிளாசிக் பைக் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான் அண்ட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளட்ச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12.2 bhp ஆஃப் பவர்ஸும் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து 48 kmpl வரைக்கும் மைலேஜ் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50+ கிட்ட வரைக்கும் கூட நீங்கள் இந்த மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு மைலேஜ் வந்து ரியலி ஒரு நல்ல அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குன்றதுல டவுட் இல்லை. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு வித் சிங்கிள் சேனல் பேஸ் தான். பிரேக்கிங் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. டுவெல் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸலண்ட்டான பிரேக்கிங்கே சொல்லியிருக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 139 kg. சீட் ஹைட்டு 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ராண்டட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடலே உங்களுக்கு 1,70,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,75,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் வந்து ஸ்லைட்லி ஹைக்கு தான், பட் இருந்தாலும் அந்த வெஹிக்கிள் அதுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். அதையும்
குறிப்பாக வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் நல்லா வெர்சைலாகவே இருக்குமா, அவங்களால டே டு டே யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் இந்த வெஹிக்கிள் கேப்பபிளாக இருக்கும். லாங் ட்ரைவ் போகணும்னு நினைக்கிறீங்கப்பா, அதுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள் கேப்பபிளாக இருக்கும். ஓரளவு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 ஆமாங்க. இந்த ஒரு 150 to 160 சிசி செக்மெண்ட்டில் யங்ஸ்டரோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த Yamaha MT-15 வெர்ஷன் 2 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளட்ச் அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பட் ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஃபீல் ஆகலை, அந்த ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளட்ச் தான். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு டாப் ஸ்பெக். அது இல்லாமல் வந்து இது வந்து ஒரு VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த Yamahaவோட R15 இருக்க சேம் இன்ஜின் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.6 PHP ஹவர்ஸும் அதுக்கடுத்து 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ரியலி பவர் ஃபிகர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருங்க. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டடே உங்களுக்கு 130 km/h. மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 48 km வரையும் சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளுமே அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50 km கிட்ட மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். இல்லை கொஞ்சம் நீங்கள் ஸ்போர்ட்டியாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்கப்பா, அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும், மைலேஜ் தேவை பண்ணுறவங்களுக்கு மைலேஜும் கொடுக்குன்ற மாதிரி ஓரளவு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு இருக்கிறது. ஆமாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்பிளே தான். டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டுவெல் சேனல் போயிடுங்க, ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேஃப்டியும் தேவை தான் இல்லையா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 141 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு மட்டும் ஒரு 810 mm கிட்ட வரைக்கும் போது சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலர், மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,18,000 கிட்ட வரைக்கும் வருது. ரெடி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாது, அவ்வளோதான். டாப் 5 லிஸ்டிங், டாப் 5 முடிஞ்சிச்சு. சரி ஓகே, இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.